Hi friends, welcome to Unnapriya Special. இன்னைக்கு நாம Barbeque Nation style Cajun potato எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பேபி பொட்டேட்டோஸ் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் அதை எல்லாம் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. டம்ளர் தண்ணி சேர்த்தோன்னே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் ஏஎம்சினால் எனக்கு 2 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. வெந்த பொட்டேட்டோஸை ட்ரேயில் மாற்றிடுவோம். அதை ஒரு ஸ்மாஷர் வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டரில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். நம்ம பேட்டர் ரெடி. இதில் நம்ம இப்போ ஸ்மாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பொட்டேட்டோஸ், அதை உள்ளே சேர்த்துருவோம். ஒன்றா நல்லா டிப் ஆயிடுச்சு. இது ஒரு 1 or 2 மினிட்ஸ் உள்ளே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மயோ ரெடி பண்ணிடுவோம். 1/4 கப் மயனீஸ்க்கு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் ஆனியன், தேவையான அளவு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு சால்ட். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திக்காக இருக்கனால நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லூஸாக வேணுமோ அந்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துருப்பேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த பொட்டேட்டோஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ அந்த பொட்டேட்டோஸை உள்ளே சேர்த்து நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோஸையும் உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பிளேட்டிங் பண்ண டைம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸ்லாம் வரிசையாக அடுக்கிட்டு நம்ம ரெடி பண்ண மயோனீஸை மேலே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மேலே ஆனியனும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. அது உங்கள் டேஸ்ட் பர் சேர்த்துக்கோங்க. நம்மளோட பார்பிக்யூ நேஷன் ஸ்டைல் கஜோ பொட்டேட்டோ ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.